சிவனோட வரத்தை பெற்று ராஜாவா தோன்றியவர் தான் முசுகுந்தர். அந்த முசுகுந்தர் இருக்காரு இல்லையா, அவர் இந்திரனுக்கு ஒரு பெரிய ஃபேவர் பண்ணார். அப்ப இந்திரன் என்ன சொன்னார்னா, உனக்கு என்ன வேணுமோ நீ என்கிட்ட இருந்து கேளு, நான் தர்றேன்னு சொன்னார். உடனே முசுகுந்தர், நீங்க வழிபடக்கூடிய பெருமாளோட நெஞ்சில இருந்து உங்களுக்கு கிடைச்சிச்சு இல்லையா, அந்த சிவனை நீங்க எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. உடனே அவர் என்ன பண்ணாரு, சரி தர வா அப்படின்னு சொல்லி கூட்டு போய் காட்டுறாரு. காட்டினா அங்க ஒண்ணு இல்ல 7 சிவனோட சிலைகள் இருக்கு. அவர் என்ன நினைச்சாருன்னா, 7 இருந்து இதே மாதிரி 6 டூப்ளிகேட் பண்ணி வைப்போம், இவர் எதை கண்டுபிடிச்சு எடுத்துட்டு போறாரோ எடுத்துட்டு போட்டுன்னு நினைச்சாரு. இவர் ஒரு சிலை கிட்டையும் போறாரு. இவர் 5ஆவதா ஒரு சிலை கிட்ட போறாரு. போறப்ப இவரையும் அறியாம இவர் கண்ணுல இருந்து தண்ணீர் வருது. இவரோட முட்டியெல்லாம் அப்படியே வீக் ஆகுது. இவர் அந்த சிலையை கையில எடுத்துக்கிட்டு கண்ணீர் விட்டு அழறாரு. இந்திரனுக்கு கோவம் வந்துருச்சு. நீ இந்த 7 சிலையும் உன்னோட ஊருக்கே எடுத்துட்டு போயிடு அப்படின்னு சொல்லிடுறாரு. அவர் 7 சிலையும் எடுத்துட்டு வராரு. அந்த 7ஐயும் ஒரு ஊர்ல அவரோட ராஜாவா இருக்க அந்த பிரதிநிதித்துல ஒரு இடத்துலயும் வைக்கிறாரு. அது மாதிரி அந்த மெயினான சிலையை கொண்டு அவர் வச்ச இடம் தான் திருவாரூர்ல இருக்கக்கூடிய தியாகராஜா சுவாமிகள். இப்ப தேர் திருவிழாக்கெல்லாம் மிகவும் பிரசித்தி பெற்று இருக்கு இல்லையா அந்த கோயில்.